இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த நாளிலே நான் உங்களிடத்திலே பேசுகிற வேத வசனத்தின் கருப்பொருள் என்னவென்று சொன்னால், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? முதலாவதாக நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆமென். முதலாவது நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். சரீரத்தினால ஆவியினால மகிமைப்படுத்தணும்ன்ற தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும்? சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்தணும். இன்னும் கூடுதலாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேத பகுதி என்ன வாசிக்கிறோம்? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ இங்க என்னன்னு சொன்னா, உங்கள் சரீரங்களிலும் ஆவியிலும் எப்படி தேவனை மகிமைப்படுத்துறார் என்று சொன்னால், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுப்பதன் மூலமாக. அல்லேலூயா. சரீரத்தை கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க. இப்ப நாம் ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி நாம் பார்த்த பொழுது, நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். எப்படி நம்ம தேவனை சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இந்த சரீரத்தை பரிசுத்தம் உள்ளதாக நாம் மாற்ற வேண்டும். இந்த சரீரத்தில் ஆண்டவர் மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னால், இந்த சரீரத்திலிருந்து எப்படி தேவனை மகிமைப்படுத்துவது? இந்த சரீரத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமானால் இந்த சரீரத்தை என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். போதும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்போ என்ன சரீரம் நமக்கு வேண்டும் அப்படின்னா, ஆவிக்குரிய சரீரம் வேண்டும். அல்லேலூயா. சரீரத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா எந்த சரீரம்? ஜென்ம சரீரம் விதைக்கப்படணுங்கிறார். அல்லேலூயா. விதைக்கப்படுவது என்பது ஒரு விதையானது நீங்க விதைக்கும் போது அதனுடைய முழு தன்மையை அது அழிந்துடும். கோதுமை மணியானது நிலத்தில் விடுதலையானால் அது என்ன செய்யும்? தனித்திராமல் செத்து போகும். அப்ப மாம்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கை நம்ம சாகடிக்கப்பட வேண்டும். ஜென்ம குணத்துக்குரிய ஒரு மனுஷ வாழ்க்கையை நம்ம சாகடிக்கப்பட வேண்டும். அது செத்தலே ஆகில். அப்போ ஒரு விதையை நம்ம பூமியில விதைக்கிறோம், அது பூமியில விழுந்து அது முழுவதுமாய் தன்னை அழித்து
கொள்ளுது. அப்ப அழிந்து அதுவே ஒரு உயிர் வந்து அது பலன் நமக்கு கொடுக்குது. அது ஒண்ணு விதைச்சோம், அது 1000 நூற்றுக்கணக்கான மணிகளை கொடுக்கிறது. ஆகவே இந்த இடத்துல சரீரத்திலையும் ஆவியிலும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டுமானால் நாம் சுயத்துக்கு நாம் சாக வேண்டும். நம்முடைய ஜென்ம குணங்களுக்கு நாம் சாக வேண்டும். நம்முடைய சரீரங்களிலே பாவம் ஆடாதிருப்பதாக. நம்முடைய சரீரம் கர்த்தருடைய ஆவியினால் ஆவியை பெற்ற சரீரமாக, தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்தமுள்ள ஆலயமாக நம்ம சரீரத்தை நாம் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆன்ஸ் போடுறாங்க, பான்பராக்கு போடுறாங்க, வெத்தலை போடுறாங்க, புயலை போடுறாங்க, பார்க்க போடுறாங்க, பீடியை குடிக்கிறாங்க, சீரட்டை குடிக்கிறாங்க, மதுபானத்தை குடிக்கிறாங்க, என்னென்னமோ போடுறாங்க. இது எல்லாவற்றையும் தேவன் நம்மை கர்த்தர், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியம். மனுஷனுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு தேவை. அதாவது அரிசி சோறா இருக்கலாம், அல்லது கோதுமை சோறா இருக்கலாம், அல்லது ஆரியம் சோறா இருக்கலாம், வேற என்ன விதமான ஆகாரமாக இருக்கலாம். தானியங்கள்ல எந்த விதமான ஆகாரத்தை நம்ம சாப்பிடலாம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வயிற்று பசிக்கு நம்மை அடக்கக்கூடிய ஆகாரங்களை நம்ம சாப்பிடலாம். பீடி எண்ணத்துக்கு குடிக்கிறீங்க, சீரட் எண்ணத்துக்கு குடிக்கிறீங்க, வெத்தல்பாக்கு எண்ணத்துக்கு போடுறீங்க, ஆன்ஸ் எண்ணத்துக்கு போடுறீங்க, மதுபானத்தை எண்ணத்துக்கு குடிக்கிறீங்க. சத்தானா ஆப்பிள் வாங்கி சாப்பிட்டு நல்லா சத்தா இருங்க. ஆப்பிள் சாப்பிடுங்க, மாதுளை சாப்பிடுங்க, அதுல சத்து இருக்குன்னு சொல்றாங்க. பேரிச்சை சாப்பிடுங்க, தேன் சாப்பிடுங்க. நீங்கள் இந்த உலகத்திலே கடையில் விற்கிற எந்த தானியத்தையும், எந்த பழ வகைகளையும், எந்த சத்துள்ள ஆகார பொருட்களையும் நீங்கள் சோத்திரம் விசேஷமாக நீங்க முந்திரி கூட வாங்கி சாப்பிடுங்க, பாதாம் பருப்பு வாங்கி சாப்பிடுங்க, பிஸ்தா வாங்கி, இது எதுவுமே பாவம் கிடையாது. ஒன்றுமே தவறுன்னு சொல்றதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. இல்லையா? ஆனால் தவறு என்று உலகமே சொல்லக்கூடிய ஒன்றை நாம் செய்யும் பொழுது அது தவறு இல்லாம வேற என்ன அது? இல்லையா? கர்த்தருடைய பரிசு, நம்முடைய கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்றால் நம்முடைய எந்த விதமான காரியத்திலையும் நாம் தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்தை நாம தீட்டுப்படுத்த கூடாது. இல்லையா? 2 காரியம் கிடைக்கும். ஒரு நல்ல மனுஷர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம வீடு குடிசையா கூட இருக்கட்டும், சாலை வீடா கூட இருக்கட்டும், மண்ணு தரையா கூட இருக்கட்டும், நம்மகிட்ட இருக்கிற வெள்ளி பாத்திரம் இல்லை, சில்வர் பாத்திரம் கூட இல்லாம ஏதோ மண் பாத்திரம் கூட இருக்கட்டும், இல்ல பிளாஸ்டிக் பாத்திரம் கூட இருக்கட்டும், இல்ல பீங்கான்களை போன்ற அன்றைக்கு இரும்பு பாத்திரங்கள் எதுவும் இருக்கட்டுமே. ஆனா வர்றவங்க நிமித்தம், ஒரு நல்ல மனிதன் நம்ம வீட்டுக்கு வர்ற நிமித்தம் நம்ம வீட்டை என்ன பண்ணுவோம்? புதுசா பாத்திரம் போறது இல்லை, புதுசா ஒரு வீடு கட்ட போறது இல்லை. அந்த வீட்டை நம்ம சுத்தம் பண்ணி அவங்க வந்து போற அளவுக்கு அந்த வீட்டை சுத்தம் பண்ணி கொடுப்போம். இல்லைங்களா? அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற பார்த்து ஒரு படுத்துவோம், அதுக்கு பூட்டி வைப்போம், அதெல்லாம் ஒரு முடிவு வைப்போம், ஏதோ ஒன்று பண்ணி அதை வந்துட்டு போறதுக்கு அந்த இடம் சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. சோ ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு கணத்துக்குரிய மனுஷன் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீடை பார்த்தோன்னா அவங்க ஒரு மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு அங்கே இருக்கிறதெல்லாம் அதை சீர்படுத்தி இடத்தை சுத்தப்படுத்தி நாம் அவங்க வந்துட்டு போற வரைக்கும் அந்த இடம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கும் பொழுது, ஆனால் அதை விட எத்தனையோ மடங்கு நம்முடைய பரலோக தேவன் நமக்குள் வாசமாக இருக்க வேண்டுமானால் நாம் அசுத்தமும் அருவருப்புமான காரியங்களை, உலக மனிதர்களே தவறு என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போமானால் இயேசு எப்படி அதிலே மகிமைப்படுவார், மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் தெரியுங்களா, வெளிநாடுகளெல்லாம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணவனை விட்டு பிரிகிறாங்க. நான் இவர் மதுபானம் குடிச்சுன்னு நினைச்சு ஒரு திருமணம் பண்ணலங்க, இவர் மதுபானம் குடிக்கிறபடினால இவரை நான் டைவர்ஸ் பண்றேன், ஒரு குடிகாரனோட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியுங்கிறாங்க. அல்லேலூயா. அதுவே தவறான உபதேசத்துக்காக நான் சொல்லல, இதெல்லாம் விட முடியாத ஒன்று கிடையாது. அல்லேலூயா. எந்த ஒரு நீங்க கெட்ட பேச்சு பேசுறாங்க அப்படின்னா விட முடியாதா? கெட்ட பேச்சு பேசாம இருக்க முடியாதா? எனக்கு வருதுங்க வாயில, எப்படி தானா எப்படி வரும்?
அருமையான தேவ பிள்ளைகள், நாம் பேசுகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்குன்னு வந்துட்டோம்னு சொன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சரீரமாக நம்ம சரீரம் மாற வேண்டும். நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் நாம் கர்த்தரை என்ன செய்யணும் சொல்லுங்க? மகிமைப்படுத்தணும். அப்போ நாம சரீரத்திலிருந்து மகிமைப்படுத்தணும்னா இந்த சரீரம் மகிமைப்படணும். இந்த சரீரத்தை கர்த்தர் மகிமைக்குரிய சரீரமாக தேவன் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒருவருக்கொருவர் குற்றம் சொல்லிக்கொண்டு ஒருவருக்கொருவர் பாவம் செய்வது கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையில சரி, நம்முடைய எல்லாரும் வாழ்க்கையிலையும் சரி, நாம நல்லவங்களா இருக்கணும் அப்படி மனசாட்சி இருந்ததா மற்றவங்களுக்கு புத்தி சொல்றது நமக்கு தகுதி இருக்குங்க. நாம சொல்ற புத்திமதிக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். நான் குடிகாரனா இருந்து மற்றவங்களை குடிக்காதுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன அவங்க மதிப்பு கொடுத்துட முடியும்? நாம விபச்சாரக்காரங்களா இருந்துட்டு நீ இந்த தப்பான வழியில போகாத மகளேன்னு சொன்னா அதுக்கு என்னதுக்கு மதிப்பு மரியாதை நமக்கு கிடைச்சிடும்? நாம் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கணும்னா நாம சொல்லுகிற வார்த்தையில நாம அது உண்மையா இருந்திருக்கணும். அல்லேலூயா. விபச்சாரம் செய்யாதவர்கள் தான் விபச்சாரம் செய்யாதீங்க மகளே, அந்த பாவத்தை விட்டு விடுதலையான்னு சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். ஒருவேளை அவங்க திருந்துறாங்க, திருந்தலைங்கிறது அடுத்தது ஆண்டுடைய கிருபை. நம்ம சொல்ற வார்த்தைக்கு அந்த ஒரு மதிப்பு வரணும்னா நாம அந்த பாவத்துக்குள்ள இருக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, திருடக்கூடாது என்று சொல்லுகிற நீ திருடலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? பிறர் பொருளை இச்சிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க அதை செய்யலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கடைசி காலங்களில் இருக்கிறோம். பலவிதமான சிந்தனைகளும் பாவங்களும் பெருகி இருக்கிற காலம் தான். ஆனா இத்தனை பேர்ல பதறி ஆண்டவர் வரும்போது எத்தனை பதர் பறந்து ஓட போகுதுன்னு தெரியாது. நம்ம சபைக்குள்ள பதர்களா இருக்கோம். ஆனா இயேசு என்ற தூற்றுக்குடை வரப்போகிறது. தூற்றுக்குடை வைத்து தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் தூற்றப் போகிறார். அப்படி தூற்றும் போது அவர் பதரையோ அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பதரையோ அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்கிறார். அப்ப யாரு இந்த சோதனைகளை எல்லாம் விலகி இருக்கிறார்களோ நல்ல கோதுமை மணியையோ ஆண்டவர் தம்முடைய களஞ்சியத்துல, களஞ்சியம் என்பது தேவனுடைய இடம், பதர் என்பது அக்கினி என்பது தேவனுடைய நரகம். இந்த உலகத்துல நாம் எவ்வளவாக கெட்ட பழக்கங்களை பழகிக் கொள்ள முடியுமோ அவ்வளவாக நாம் அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையாகிற மனப்பான்மையும் நமக்கு வரும். அறிவான தேவ பிள்ளைகள், இந்த சபை வந்த போது, இயேசுநாதர் உலகத்தில் வந்த போது, ஆண்டவர் சபையை உருவாக்கின பொழுது எத்தனை கடுமையான கொடுமையான பாவிகள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தருடைய சபையில ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். அவர் இப்பொழுது அவர் குடிக்கிறது இல்லை, இப்பொழுது அவர் பாவங்களை செய்யறதில்லை. அவர்கள் இப்பொழுது ஈவன் தன்னுடைய மனைவியை கூட அடிக்காதவர்களாக கர்த்தர் அவிதமான ஒரு நீதியில, அவிதமான ஒரு பொறுமையில, அவிதமான ஒரு தாழ்மையில, அவிதமான ஒரு சகிப்புத்தன்மையில, அவ்வளவுவிதமான கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனை ஆயிரமான கோடி கோடியான மக்களை ஆண்டவர் ரட்சித்து இந்த நல்ல குணங்களை கொடுத்து இவ்விதமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். கரங்களை தட்டி கர்த்தர் பயன்படுத்தும். எங்க வேணாலும் நீ வாசித்து பாருங்க, கேட்டு விசாரித்து பாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்குள்ள வருவதற்கு முன்னாடி இப்படி இருந்தேன், நான் ஆண்டவருக்கு வரும் முன்னாடி இப்படி இருந்தேன், ஆனா ஆண்டவர் என்னை இவ்வளவாய் மாற்றி இருக்கிறார். நான் இன்றைக்கு அவருக்காக பணி செய்கிறேன், நான் அவருக்கு சபையை நடத்துகிறேன், என் மூலமாக இவ்வளவு பேர் ஆண்டவருக்குள்ள வெளியெடுத்தப்படுறாங்க, மாணவர்கள் வழிபடம் நடத்தப்படுறாங்க. திசை கெட்டு போனது வழி, நான் ஒரு காலத்தில் திசை கெட்டவன், அவர்கள் சாட்சியம். இன்னைக்கு அவங்க திசை கெட்டவன் அவங்க சொல்ற வார்த்தைக்கு மரியாதை கிடையாது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நாம் சரீரத்திலும் நம்முடைய ஆவியிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 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 நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய ஆவியிலும் நாம் இயேசுவை, நம் பரலோக தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். முதலாவது நாம் ஒரு தீர்மானத்தோடு ஒப்புக் கொடுக்க வேண்டும். தகப்பனே, என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆவியை நான் உண்மை ஆவியிலையும் சரீரத்தை மகிமைப்படுத்த போகிறேன். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபம் கேட்பார்.
நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பார். இயேசு நம்மை பிரியப்படுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேத வசனங்களை கவனிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் கடைசி 1-2 வசனங்களை நீங்க வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி நம்மில் வருகிறதை கண்டார். அன்றும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இவரில் பிரியமாயிருக்கிறேன், இயேசு மேல பிரியமாயிருக்கிற வார்த்தை அந்த பிதாவாகிய தேவன் எப்ப சொல்லுகிறார்? தன்னுடைய சரீரத்தை ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஞானசாரம் என்பது மாம்சத்தை நீக்குகிற, மாம்ச அழுக்கை நீக்குகிற ஒரு ஜல சுத்திகரிப்பு, ஒரு நீர் சுத்திகரிப்பு அல்ல. இது தேவனோடு நாம செய்கிற உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் அந்த ஞானசாரம் எடுத்த உடனே ஆண்டவர் சொல்ல இவர் மேல். அப்போ அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய சரீரங்களை நாம கர்த்தருக்கு ஞானசாரத்தின் வழியாக தேவனுக்கு சொந்தமாக்குகிறோம். நாம் ஒரு படைவைகள் ஒழிந்து போயின என்ற ஒரு முழுகி ஜலம் எதை குறிக்கிறது? பரிசுத்தப்படுத்துகிற ஒரு பொருள், அழுக்கை நீக்குகிற ஒரு பொருள். அல்லேலூயா. அதே போன்று நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டதற்கு இயேசுவின் இரத்தமாக இருந்தாலும் வெளியரங்கமான ஒரு அடையாளம். இந்த ஜலத்திலே மூழ்கி இந்த சரீரத்துக்கு அந்த அழுக்கை நீக்கிறது போல ஸ்தோத்திரம், அந்த அடையாளத்தில் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டது என்ற அப்படி ஆவிக்குரிய அடையாளத்தோடு நம்ம ஞானசாரத்தை எடுத்து மேல வருகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆகவேதான் நம்முடைய சரீரத்திலையும் நம்முடைய ஆவியிலையும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஞானசாரம் எடுத்து மேல வந்தோம்னா புறாவை போல ஆவியானவர் என்ன பண்றாரு? இறங்கி வந்து அமர்றாரு. எப்பொழுதும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்துட்டு இருக்கோமோ அப்பெல்லாம் ஆவியானவர் நம்ம மேல தங்கிட்டு இருப்பாரு. ஆவியானவர் ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஆவியானவர் நம்ம மேல தங்கிட்டு இருக்கிறதுனாலதான் நாம தேவ சித்தத்தை நம்மளால செய்ய முடியும். நாம தேவ சித்தத்தை செய்துகிட்டு இருந்தோம்னா ஆவியானவர் நம்மள்ட்ட தங்கிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. தூள் சிந்தைகள் வரும்போது, கெட்ட சிந்தைகள் வரும்போது, பலவிதமான மூர்க்கமான குணங்கள் நமக்குள்ள இறங்கி வருகிற பொழுது அந்த நேரத்தில் அந்த ஆவியை கீழ்ப்படுத்தி நம்மை அவருக்கு பிரியமாக, அவருக்கு சாட்சியாக வழிநடத்தக்கூடிய அந்த தூய ஆவியின் வல்லமை, அந்த தூய ஆவியானவரின் ஆலோசனை, அந்த தூய ஆவியானவரின் கட்டுப்பாடு, அந்த தூய ஆவியானவர் நம்மை நடத்துகிற அந்த கட்டுப்பாட்டின் வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சிந்தை ஒரு நிமிஷம் சாத்தானால் செல்லும் போது அடுத்த அதே நொடியில் ஆவியானவர் நம்மளை வந்து திசை மாற்றி அவருக்கு நேர எடுத்து செல்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. எத்தனை பேருக்கு ஆர்சி ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் இருக்காங்க, சிஸ்டமா இருக்காங்க, ரோமன் கத்தோலிக்ல ஃபாதருக்கு இருக்காங்க. எத்தனை பேர் தொடர்புகள் கொள்றாங்க, பக்தியா தான் பேசுறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாமே சொல்றாங்க. கடவுளுடைய சித்தத்தை தான் சொல்றாங்க, கடவுள் மேல பக்தியா தான் சொல்றாங்க. ஆனால் அவங்கள் குடும்ப உறவுகள் இல்லாதபடி வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை தனிமையாக உண்டாக்கும் பொழுது அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜில் அவருக்கு ஒரு துணையாகிய ஒரு மனைவியாகிய சோதரர், ஒரு ஹெல்பரை, ஒரு உதவியாளராக ஒரு மனைவியை உருவாக்கி இருப்பார் என்று சொன்னால் அந்த ஆரம்பத்தினுடைய அஸ்திவார சட்டத்துக்கு விரோதமாக இன்றைக்கு நாங்கள் திருமணமே செய்யாமலே பாதராக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் இருக்கிறார்கள், கன்னியாசர் இருக்கிறார் என்று சொன்னால்
பெருகி பூமியை நிரப்புவாயாக என்று சொன்னார். திருமணம் அவங்களுக்கு இணைச்சாரு. அவங்க அந்த கனியை சாப்பிட்டு பாடுது ஆண்டவர் வந்து குழந்தைகளை பாவமாவது. அதுக்கு முன்னாடி அவர் குழந்தைகள் இல்ல, குழந்தைகளா இல்லாம 2 பேரும் தான் அந்த தோட்டத்தில் சந்தோஷமா விழாவிட்டு இருந்தாங்க. கர்த்தரை சந்திக்கிறாங்க, கர்த்தரோட பேசுறாங்க, அவங்க சந்தோஷமா பாவம் இல்லாத வாழ்க்கையை செய்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் 2 பேரையும் படைச்சு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்க அல்லேலூயா பழுகி பெருகி பூமியை. ஆமென். அடுத்து பாருங்க, பூமியை சோத்திரம் அவர் இனவிருத்தி உண்டு பண்ணுகிற ஒரு தேவன். நீங்களே ஒரு கோழியை வச்சுன்னா கோழி முட்டை போட்டு அதை நீங்க எது பண்ணணும்னா அந்த கோழியை உங்களுக்கு சந்தோஷப்படுவீங்களா? ஒரு ஆடு வச்சிருக்கிறீங்க, அது ஆடு குட்டி போடாமலே இருந்திருந்தா அதை சந்தோஷப்படுவீங்களா? ஒரு மரத்தை வச்சிருக்கிறீங்க, அது காய்க்காமலே இருந்தா சந்தோஷப்படுவீங்களா? பட மாட்டீங்க. நீங்களே அப்படி நினைக்கும் போது நம்மை உண்டாக்கிற தேவன் நாம் அப்படியே ஒத்தையா படைச்சு ஒத்தையாவே சாவறோம் அப்படின்னா அது தேவ திட்டமா? ஒரு பெண்ணை ஒத்தையா படைச்சு அந்த பெண்ணு ஒத்தையாவே இருந்தா அப்படியே சாவறா அப்படிங்கிறது தேவ திட்டமா? அப்ப தேவ திட்டத்துக்கு விரோதமான சபைகளை நீங்கள் நானும் அங்கீகரிக்க கூடாது. தனியே இருக்கிறதா பெரிய பரிசுத்தம் என்றது சொல்றது சிந்தையில கரைபடுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? நம்முடைய சிந்தையில கரைபடுகிற வாழ்க்கையிலிருந்து நாம் விடுகிறோம். நம்முடைய சிந்தை கெட்டு போனாலே நம்முடைய வாழ்க்கை கெட்டு போனதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நம்முடைய வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நம்முடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார். நம்ம கிட்ட இருக்கிற ஆவியை, பரிசுத்த ஆவியை, தூய ஆவியை எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்குது, உண்மையா இருக்குது, எந்த அளவுக்கு விளைவுள்ளதா இருக்குது என்று சொல்லி நம்முடைய ஆவிகளை எப்படி பார்க்கிறாரு சொல்லுங்க. நிறுத்து பார்க்காம இது எவ்வளவுக்கு போகும் அவ்வளவுக்கு போகுமா? நிறுத்தாதானே தெரியும் இது எவ்வளவுக்கு போகும்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவியை நிறுத்து பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த நிறுத்து பார்த்து மதிப்பு சொல்லுகிற, விலையை சொல்லுகிற நமக்கு தேவன் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை, தேவனுடைய ஆசீர்வாதமான வழியில் எடுத்து செல்வதற்கு நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக ஆண்டவரை நம் சரீரத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமாக வைத்திருப்பதினால். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. இரண்டாவது அவன் எப்படி மகிமைப்படுத்துகிறான்? ஆண்டவரை தொழுது கொள்வதன் மூலமாக, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரிடத்திலே வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதன் மூலமாக, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். முதல்ல சரீரங்களை பரிசுத்தமாக காத்து வைப்பதினாலே நாம் தேவனை சரீரத்திலிருந்தும் இந்த சரீரத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இரண்டாவது, கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்திருக்கிற அதிசயங்களை, கர்த்தர் கொடுத்த நோய்களை குணமாக்கி கொடுத்த அந்த நன்மைக்காக, கர்த்தர் செய்த நன்மைக்காக அவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவது, அவருடைய பாதத்தை பணிந்து கொண்டு தொழுது கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஆராதனை வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தருக்கு எப்பொழுதும் இயேசுவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவது, ஸ்தோத்திரம் செய்வது. இதை நீங்கள் ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கிறாங்க என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 21 வசனம், 1ஆம் அதிகாரம் 21 வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனை நாளை மேலானார்கள். உணர்வினால் அவருடைய இருதயம் இருளடைந்தது. அல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த. இன்னைக்கு ஆண்டவரை அறிந்தவங்க இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இது ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். மகிமையாக எண்ணுவாயானால், மகிமைப்படுத்துவாயானால். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? முதலாவது, சரீரத்திலே நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, நம்முடைய சரீரத்திலே அந்த பாவம் ஆளாத அந்த பரிசுத்தமாக கர்த்தருக்கு ஜீவபடியாக ஒப்பு கொடுத்து, இந்த சரீரத்திலே எந்த ஒரு பாவம், சரீர பாவம் என்று சொல்வது விபச்சார வேசித்தனம் மட்டுமல்ல, நம்ம வாயிலிருந்து உட்கொள்ளுகிற எந்த விதமான காரியமும். ஆண்டவர் 2 காரியம் சொன்னார். வாயில போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுறது தீட்டுப்படுத்தும் சொன்னார். அது வாயில புறப்படுறது வார்த்தைகளை கொடுத்ததான காரியங்கள், ஆகாரத்தையும் வார்த்தை கொடுத்தது. ஆனா அதே நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு லோத்து பாவம் செய்வது எப்படி, செய்தது எப்படி, நோவா கடைசியில பாவம் செய்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது எப்படி, லோத்து சோத்திரம் பாவம் செய்து கடைசியில் ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியை உருவாக்குறதுக்கு காரணம் எப்படி, எல்லாம் மதுபானம் தான். இவனும் திராட்சைக்கு கவுந்துட்டு கிடந்தான். அதனால ஒரு சந்ததியை சபிக்கப்பட்ட நிலையில போனது யாரு? நோவா. லோத்து என்ன பண்ணாரு? அவங்க பிள்ளைகளா மதுபானத்தை கொடுத்துட்டு அவங்க சுயநலம் விடாம கிடந்தான். அதனால பிள்ளைகளே தப்பு பண்ணி சபிக்கப்பட்ட சந்ததியை உருவாக்கி விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையான தேவ பிள்ளைகள், மதுபானம் ஒரு வாழ்க்கையை சபிக்கப்பட்ட நிலையில கொண்டு போகும். மதுபானம் குடிப்பது என்பது ஒரு வாழ்க்கையை, குடும்பத்தை சபிக்கிற சாபக்கட்டுகளுக்குள்ளே கொண்டு போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. மதுபானத்திலிருந்து வெளியே வாருங்கள். ஆமென். சரீரத்தை சோத்திரம் கரைப்படுத்தாதபடிக்கு சரீரத்தை பரிசுத்தமாக வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவரிடத்தில் பாதத்தில் ஓடி வந்து தொழுது ஸ்தோத்திர பலியிட்டு அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்த வேண்டும். ஆராதனை வழியாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என்னுடைய பிதா மகிமைப்படும். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்றார். எப்படி ஆண்டவர் மகிமைப்படுவார்? முதல்ல சரீரத்தை நம்ம பரிசுத்தமா வச்சிருக்கிறதுனால இந்த சரீரத்தில் ஆண்டவர் மகிமைப்படுத்துறோம், அவருக்கு மகிமையை செலுத்துறோம். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை தொழுது கொண்டு அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துறதுனால, அவருக்கு ஆராதனை செய்யறதுனால நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம். மூன்றாவது, நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அவருக்கு மகிமை செலுத்துகின்றோம். அல்லேலூயா. கனிகள்னா என்ன? காணிக்கைங்கிறது ஒரு கனி தான். கொடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆனா அதே வழியில அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய கனி. ஆமென். ஆவிக்குரிய கனியில முதல்ல வருது என்னன்னா, முதல்ல என்னதான் வருது? அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆமென். முதல்ல ஆவியின் கனி அந்த 9 எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முதல் கனியே என்னதான்? அன்பு. வேதம் மிக தெளிவா சொல்லுது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு இல்லைன்னு சொன்னா நீங்கள் தேவனை அறியவில்லை. கடவுள் யாருங்கிறது அறிவே உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம்.
இயேசு எப்படிப்பட்டவர்ங்கிறதுக்கு அந்த அறிவே இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது கடவுள் இல்லை என்பவன் முட்டாள்னு பைபிள்ல இருக்கு. மதிகேடன் அப்படின்னா என்ன? ஃபூல், முட்டாள். கடவுள் இல்லைன்னு சொல்றவனே முட்டாள்னா இந்த படியில நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் வாங்கி ஆவியிலே அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சு திருவந்தெடுத்து இன்றைக்கு நான் இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை என்று ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் ஆராதித்து அவரை நம்பி அவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனை அறிந்தவர்கள் என்பதற்கு உங்களுடைய ஆவியினுடைய கனியின் அடையாளம் என்னவென்று சொன்னால் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு என்பதை நீங்கள் தேவனை அறிந்தவர்கள் என்பதை புறமதத்தவர் புற மக்கள் சொல்லுகின்ற அடையாளத்தின் ஒரு கனி, ஆவியின் கனி. கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதுனா நீங்கள் ஆண்டவர் பிதா மகிமைப்படுவார். சரீரத்துல பரிசுத்தமா ஜீவிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிச்சு அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துறீங்க. மூன்றாவது, நீங்கள் கனிகளை கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. கனிகளை கொடுக்கும். அடுத்து வாசித்து பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14. அப்போ நீங்கள் அன்பாக இருக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மனம் வரும். அன்பு இருக்கிற இடத்துல என்ன ஆகும்? இருதயம் என்ன ஆகும்? இருதயங்கள் என்னவாகும்? பல இருதயங்கள் என்ன ஆகும்? ஒரு இருதயமாக மாறும். யோனாத்தானும் தாவீதும் எப்படி இருந்தாங்க? 1 சாமுவேல் 18:1. 1 சாமுவேல் 18:1. அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனாத்தானுடைய ஆத்துமாவும் தாவீதுடைய ஆத்துமாவும் எப்படி இருந்துச்சு? ஒன்றாக. இன்றைக்கு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அவங்க ஆத்துமா இப்படி ஒன்றாய் இசைந்து இருக்குதா? இவங்களுக்கு ஒரு புத்தி, அவங்களுக்கு ஒரு புத்தி. எப்படி? அன்பு இல்லையே. அன்பு இருந்தா தானே அங்க ஒரு மனம் வரும்னு சொல்றார் ஆண்டவர். எவன் சுத்தனே அது இருக்குது. 17ஆம் அதிகாரத்துல கூட அந்த வசனம் இருக்கு. 17:22 படிங்க. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதை நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீ என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அந்த இடத்துல என்ன சொல்றார்? அன்பு. நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது. பிதாவும் இயேசுவும் எப்படி இருக்காங்க? ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் யாரு? கணவன் மனைவி குடும்பம். அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களா? தாவீதும் யோனாத்தானுக்குள்ள அந்த யோனாத்தானுடைய ஆத்துமாவும் இன்றைக்கு ஸ்தோத்திரம் அந்த தாவீதுடைய ஆத்துமாவும் எப்படி இசைந்திருந்தது? ஒன்றாக இசைந்திருந்தது போல இன்றைக்கு இருதயம் அந்த ஆத்துமா இசைந்திருக்கிறதா? அல்லேலூயா. கரைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சோத்துக்காக நான் சொல்றேன். குடும்ப வண்டி எப்படி ஓடும்? அன்பு இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை. அன்பு இல்லைன்னா வருமானம் இல்லை. எப்படி கடைசி வரைக்கும் நம்பிக்கையா குடும்பம் போகும்? நம்பிக்கையற்றவர்களாக வாழ்கிறவர்கள் ஏராளங்க. சபைக்கு வந்து என்ன, ஜெபிச்சு என்ன, குடும்ப வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம குடும்ப வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இருக்குமா பிழியுமா, இருக்குமா உடையுமா, இருக்குமா இல்லாமலே எல்லா தேசம் போகுமா? என்ன வாழ்க்கை? தேவனை நம்புவது உண்மையானால் தேவன் இயேசு தன்னை முன்மாதிரியாக வைக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல
பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறது போல. அல்லேலூயா. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறது போல நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறது போல பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல. ஆமென். சொல்ல முடியுமா? நீங்க உங்க குடும்பத்துல அன்பாய் இருக்கிறது போல, சோர்சோ என் மேல அன்பாய் இருக்கிறது போல, அந்த சோர்சோ மேல நானும் அன்பாய் இருக்கிறது போல. அவ இருந்தா தானே ஒரு மனம். யூனிட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பிலே கலகம் இல்லை, அன்பிலே வஞ்சகம் இல்லை, அன்பிலே பொறாமை இல்லை, அன்பிலே பெருமை இல்லை. அல்லேலூயா. 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 அன்பு எதையும் பார்க்காது, எப்படி கொடுத்தாலும் சாப்பிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பிள்ளைகள் நான் பார்க்கணும். நாங்கள் வந்து ஆகாரத்தை எடுத்து கொடுத்துருக்கோம். நாங்கள் எங்கேயும் வச்சுட்டு வந்து அந்த வாயில் வச்சு அந்த வாயில தான் வந்து தரோம். அது எச்சுன்னு பார்த்துட்டா தாய் தான் குழந்தைக்கு கொடுக்கும்போது சில சின்ன பிள்ளைகளை பார்ப்பாங்க. இந்த வாயில் இருக்கிற கடிச்சாங்க அது எச்சு, ஐயோ அதை அசிங்கம், அதெல்லாம் பார்க்காத, அதை வாங்கிக்கணும். அன்புக்காக இல்லை, அது உள்ள இந்த வாய்க்கு வந்து வெளியே வந்து அதுக்கு கடிச்சு கொடுறான்னு சொன்னா அதுக்கு கடிச்சு கொடுப்பாங்க. அந்த வாயில போட்டு அவந்துப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவிக்குரிய அதிகாரத்தினுடைய மூன்றாவது, கர்த்தர் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் ஆண்டவர் மகிமைப்படுவார். நீ கனியை கொடுக்கணும், அந்த அன்பு என்கிற கனியை கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக நாம் வாசிக்கும் போது மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தின காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஊழியம் செய்வதனால ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஒரு விசுவாச பிடித்த மனிதன் வேதம் சொல்லுது, மார்க்குல 5:2 வாசிக்கும் போது அசுத்த ஆவி அவன்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அது 6000 நிறைந்த லேகியோன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு பிசாசு விடுதலை பெற்ற மனிதன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவன் தெக்கப்போலி என்கிற ஒரு நாட்டில் போய் அவன் ஆண்டவர் செய்தது என்ன பண்ணான்? பிரசித்தப்படுத்தலாம். நான் இப்படி இருந்தேன், நான் ஒரு அசுத்தாய் படிச்சவனா இருந்தேன், எனக்கு எவ்வளவு பேர் எத்தனை 1000 பிசாசு இப்படி இருந்துச்சு, இந்த இயேசு வந்தாரு, அவர் வந்து அந்த பிசாசு துரத்தினாரு, அது பனிக்கூட்டத்துல போச்சு. 2000 பனிக்கூட்டம் அப்படியே மெஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த பிசாசு போய் 2000 பனிக்கூட்டமும் அப்படியே சமுத்திரத்தில் இருக்கிறவங்க செத்து போச்சு. ஊரே அதிசயப்பட்டாங்க. இயேசு பிசாசு துரத்தி என்னை விடுதலை பண்ணதுனால அந்த ஊரு ஜனங்க ஆண்டவரோட காலை விழுந்து வணங்கி கேட்டாங்க, தயவுசெய்து நீங்க ஊரை விட்டு போங்கன்னு சொன்னாங்க. அந்த இயேசு தான் விடுதலை கொடுக்கிற தேவன், பேய தோற்கிற தேவன், என்னை நல்ல மனுஷனா இன்னைக்கு துணிப்படாம இருந்த துணிப்பட வச்சிருக்கிற தேவன், புத்தி தெளிவில்லாம இருந்த தெளிந்த புத்தி கொடுத்த தேவன் என்று சொல்லி கர்த்தர் செய்த அற்புதங்களை, நன்மைகளை அவன் தேசத்திலே பிரசித்தப்படுத்தினான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ சொல்லு, go and tell, go and proclaim. போய் சொல்லு, நான் செய்ததை போய் சொல்லு, சாட்சி சொல்லு, சுவிசேஷம் சொல்லு, என் நாமத்தை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 காரியங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். முதலாவது, சரீரத்தை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய சரீரத்தினாலும் ஆவினாலும் நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை ஆராதிப்பதினால் அவருக்கு மகிமை செலுத்துகிறோம். மூன்றாவது, நாம் ஆவிக்குரிய ஸ்தோத்திரம், சரீரத்துக்குரிய உலகத்துக்குரிய ஆவிக்குரிய நிலையில நாம் மிகுந்த கனிகளை அவருக்கு கெடுப்பதனால பிதா என்ன செய்வார்? மகிமைப்படுவார். கனிகளை கொடுப்பதனாலே gives fruits, spiritual fruits. We living in the spiritual life. நாம ஆண்டவருடைய அந்த கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுப்பதனால நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? மகிமைப்படுத்துகிறேன். கடைசியாக நான் அவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிப்பதினாலே
மற்றவர்களுக்கு அறிவிப்பதனாலே, கர்த்தருடைய ஊழியத்தை அவருக்கு நாம் ஊழியம் செய்வதனாலே, மற்றவர்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை நன்மைகளை நான் பிரபலம் பண்ணுவதனாலே, பிரசித்தப்படுத்துவதனாலே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். எத்தனையோ காரியம் இருக்கிறது. இது எல்லாமே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிற காரியம். முதல்ல நாம் சரீரத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய ஆராதனை வழியாக ஆண்டவரை மகிமை செலுத்துகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதனாலே நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதனாலே கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்போ உங்கள் வழியாய் கர்த்தருக்கு என்ன செய்யுது? மகிமை போய்கொண்டே இருக்கிறது. அப்ப மகிமைக்கு பாத்திரர் அவர். நீங்க எந்த அளவுக்கு உங்களிடத்தில் அந்த மகிமை அங்க மேல போகுதோ உங்கள் வழியா, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாரிடத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை நீங்க மகிமை செலுத்துறீங்க, அந்த மகிமை அங்க ஆண்டவரிடத்தில் போய் கொண்டிருக்கிறதோ, அந்த மகிமை வர்றவங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டாரு. எங்கிருந்து மகிமை வருதுன்னு பார்ப்பாரு. அந்த இடத்துல மகிமை வருகிற இடத்தை கர்த்தர் இன்னும் பலமாய் ஆசீர்வதிப்பாரு. என் நாமத்தை பிரசவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து, அல்லேலூயா, 5 தாளந்துகளை வைத்து இன்னொரு 5 தாளத்தை சம்பாதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க, உங்க மூலமா ஆண்டவர் மகிமைப்படுறாரு. நீங்க மகிமைப்படும்படியான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் இந்த பூமியில உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.